ராசி முன்னாடி வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஐப் இல்லாம இருந்தது. இப்போ அந்த தேதி முன்னாடி வரதுக்குள்ள அந்த ஐப் வந்து பெருசா மாறிட்டே வருது. இந்த படம் வந்து எப்படி சார் வந்திருக்கு முதல்ல? ஆனால் உள்ளபடியே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, முருகதாஸ் ரொம்ப பயப்படுறதே இந்த ஹைப்புக்கு தான். கடந்த சில படங்களாக வந்து இந்த ஹைப்பு ஓவரான பிறகு, முக்கியமாக இந்த கூலிக்கு பிறகு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ முருகேசரோட அந்த ஆரம்பகால சினிமா வந்து எப்படி சார் இருந்தது? ஏன்னா தீனா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறிச்சுல. அந்த வாய்ப்பை வந்து அஜித் சார் வந்து முருகதாஸ் சாருக்கு வந்து எப்படி கொடுத்தாரு? ஒரு பெரிய டைரக்டர் அவர்கிட்ட வந்து ஒரு ஒர்க் பண்ணார். பிரவீன்காந்த்னே சொல்லிடுவோமே, அவர்கிட்ட தான் முருகதாஸ் அசிஸ்டண்டாக இருந்தார். ஸோ அப்போ வந்து பிரவீன்காந்த் அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ அவருக்கும் அஜித்துக்கும் ஒரு சின்ன முரண் ஏற்பட்டப்போ, சரி அவர்கிட்ட ஒர்க் பண்ண வேற ஒரு அசிஸ்டண்ட்டை தூக்கலான்னு தான் முருகதாஸ் தூக்குனாங்க. அதுக்கு முன்னாடி கூட இவர் போயிருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வேற. பட் இந்த வாய்ப்பு வந்து அப்படி தான் அவருக்கு வந்துச்சு. இப்போ முருகேஷ் சாரோட அந்த கரியர்லேயே முக்கியமான படங்கள்லாம் இப்போ விஜய் சார் வச்சு எடுத்த படங்கள் தான் சார். அது துப்பாக்கியாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், சர்காராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏன் விஜய் சாரும் இப்போ முருகேஷ் சாரும் சேர்ந்து வந்து படம் பண்ணலை? கத்தி எடுக்கும் பொழுது அந்த கத்தி படத்துக்கு ஏற்பட்ட சர்ச்சைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் முருகதாஸுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் இப்போ ஒரு காம்பினேஷனில் போகும்பொழுது அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது, ஒரு தேவையில்லாத டென்ஷனை கொடுக்குது. அப்படிங்கும்போது சென்டிமெண்ட்டாகவே அதெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ அதன் காரணமாக கூட மறுபடியும் ரிப்பீட் பண்ணாமல் இருந்தாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மதராசி முன்னாடி வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஐப் இல்லாம இருந்தது. இப்போ அந்த தேதி முன்னாடி வரதுக்குள்ள அந்த ஐப் வந்து பெருசா மாறிட்டே வருது. இந்த படம் வந்து எப்படி சார் வந்திருக்கு முதல்ல? ஆனால் உள்ளபடியே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, முருகதாஸ் ரொம்ப பயப்படுறதே இந்த ஹைப்புக்கு தான். கடந்த சில படங்களாக வந்து இந்த ஹைப்பு ஓவரான பிறகு, முக்கியமாக இந்த கூலிக்கு பிறகு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை பற்றி பெருசாக நீங்கள் வந்து வியந்து பேச வேண்டாம். அந்த படம் தியேட்டருக்கு வந்துட்டோங்கிற அளவுக்கு தான் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசக்கூடிய ஒருத்தர் தான். எப்படி ரஜினி பேச்சை நம்ம கூலியில் வியந்து பார்த்தோமோ, அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் கட்டாயமாக அந்த மொத்த கூட்டத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இவங்க எவ்வளவு இன்னும் ஹைப்பை ஏற்றுறாங்கன்னு தெரியல. பட் முருகதாஸ் பயப்படுறாரு, ரொம்ப ஹைப்பு வேண்டான்னு பயப்படுறாரு. பார்க்கலாம் படம் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம முன்னாடியே நம்ம ஆகா ஓகோன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா பல படங்களை அப்படி நம்ம நம்பி போகிறோம், படமாக வரும்பொழுது அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மதராசி வந்த பிறகு பேசுவோம். இப்போ இந்த படம் வந்து முருகதாஸ் சாருக்கு வந்து அந்த கம்பேக்கா படமா இருக்குமா சார்? ஏன்னா ஒரு காலத்துல வந்து முருகதாஸ் சார் வந்து ஒரு பெரிய டைரக்டரா இருந்தார், தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமாவிலேயே. இப்போ அவருடைய கடைசியா வந்த படங்கள் எதுவுமே சரியா போகல. அப்போ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக் படமா இருக்குமா? திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து முருகதாஸ் சார் வருவாரா? இல்லை, எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும்னு தாங்க ஒரு வேலையை பார்ப்பாங்க. யாருமே தோக்கணும்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்களுடைய அவுட்புட்டு எந்த அளவுக்கு சிறப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு வரணும்னு நினச்சி தான் வேலை பார்ப்பாங்க. அதை தாண்டி வந்து சுற்றுப்புற சூழல்கள் அதுக்கேற்ற மாதிரி அமையாது. இப்போ சல்மானை வச்சு ஒரு படம் பண்ணாரு, அங்க வந்து அவருக்கு ஏற்பட்ட உயிர் அச்சுறுத்தல், அதன் காரணமா அவர் ஷூட்டிங்க்கு வந்தது, இது எல்லாமே சேர்ந்து முருகதாஸே கொலாப்ஸ் பண்ணி விட்டு. இன்னொன்று வந்து பாலிவுட் ஹீரோக்கள் வந்து இந்த கதைக்குள்ள நிறைய தலையிடுவாங்க. தலையிட்டு இதை மாற்று அதை மாற்றுன்னு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கும், பயங்கர ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கும். இது ஒரு தமிழ் பட இயக்குனர் அங்கே போய் ஒரு ஹிட்டு கொடுக்கறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அட்லியெல்லாம் பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லாக அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் முருகதாஸுக்கு வந்து சில தோல்விகள் வந்துச்சு. அதே மாதிரி வந்து தர்பார் சமயத்திலையும் அவர் நினைச்ச மாதிரி சில விஷயங்களை அவரால் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சில தோல்விகள் அவருக்கு அமைஞ்சது. பட் பேசிக்கலாகவே அவர் ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு டைரக்டர். அவர் ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒருத்தர், களத்தில் இறங்கி அவ்வளோ ஒர்க் பண்ண ஒருத்தர். அவர் எப்பவுமே வந்து இந்த தோற்றத்துக்கும் ஒர்க்குக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு பம்பரம் மாதிரி சுற்றுற ஒரு இயக்குனர். ஸோ அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் ஜெயிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சில சூழ்நிலையின் காரணமாக அவங்க தோற்று போயிருக்கலாம். பட் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மனுஷன் பாலிவுட் வரைக்கும் போய் ஜெயிச்சவர் தானே அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்கும்பொழுது அவரை பார்த்துட்டு ஒரு கூட்டம் வரும். ஸோ அதெல்லாம் தேவை. பட் சூழ்நிலைகள் கொஞ்சம் அப்பப்போ மாறி இருக்கும். பட் இந்த படம் வந்து நல்லா வரும்னு நம்ம ஆசைப்படுறோம், வரணும்னு விரும்புகிறோம். அவ்வளோ. இப்போ அந்த தர்பார் டைம்ல வந்து நெருக்கடிகள் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? சிக்கந்தர்ல வந்து யார் நெருக்கடி கொடுத்துருப்பா நமக்கே தெரியுது. சல்மான் கானோட அந்த இன்புட்ஸ் வந்து இருக்கும். இப்போ தர்பார்ல என்ன பிரச்சனை? இல்லை நெருக்கடி கொடுத்தாங்கன்னு ஆத்தன்டிக்கா சொல்லலை.
நீங்கள் அந்த நேரத்தில் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதோ தெரியுது. ஏன்னா பேசிக்கலா அவர் ரொம்ப சின்ன டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு ஃபயர்ஃபுல்லான டைரக்டர். அவரால் ஒரு நல்ல படம் கொடுக்க முடியாததுக்கு காரணம் வேற ஏதாவது இருக்கலாம்னு சொல்ல வரேன். அது அவரு தானே சொல்லணும், நமக்கு அது தெரியாது. இப்போ முருகேசரோட அந்த ஆரம்பகால சினிமா வந்து எப்படி சார் இருந்தது? ஏன்னா தீனா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறிச்சுல. அந்த வாய்ப்பை வந்து அஜித் சார் வந்து முருகதாஸ் சாருக்கு வந்து எப்படி கொடுத்தாரு? அது இல்லை, ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டதெல்லாம் வேற, முருகதாஸ் சொல்றது வேறையா இருக்கு. அது சில காரணங்கள் இருக்கு. இங்க வந்து எவ்வளவுதான் நீங்க அவமானப்பட்டாலும் அது வெளியில சொல்லக்கூடாது. அந்த யார் ஒருவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அந்த டைரக்டரை இந்த சமூகம் புறக்கணிச்சிடும். எப்பவுமே வந்து சினிமாவில் வந்து ஊமை குத்தா குத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் வெளியில சொல்லவே முடியாது. எல்லா கணக்கையும் சேர்த்து வச்சு ரிட்டையர் ஆன பிறகு சொல்லுவாங்க. பல முன்னாள் ஹீரோக்கள், முன்னாள் இயக்குநர்கள் பேட்டிகள்லாம் இப்போ சித்ராலட்சுமன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்கள போய் நீங்கள் அந்த காலத்தில் கேட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பான்னு சொன்ன இயக்குநர்கள்லாம் இன்னைக்கு என்ன பேசுகிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அன்னைக்கு எப்படி நான் அந்த அந்த அதிசயம் நடந்தது அப்படின்னா, ஒரு பெரிய டைரக்டர் அவர்கிட்ட வந்து ஒரு ஒர்க் பண்ணாரு. பிரவீன்காந்த்னே சொல்லிடுவோமே, அவர்கிட்ட தான் முருகதாஸ் அசிஸ்டண்டாக இருந்தார். ஸோ அப்போ வந்து பிரவீன்காந்த் அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ அவருக்கும் அஜித்துக்கும் ஒரு சின்ன முரண் ஏற்பட்டப்போ சரி அவர்கிட்ட ஒர்க் பண்ண வேற ஒரு அசிஸ்டண்ட்டை தூக்கலான்னு தான் முருகதாஸ் தூக்குனாங்க. அதுக்கு முன்னாடி கூட இவர் போயிருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வேற. பட் இந்த வாய்ப்பு வந்து அப்படிதான் அவருக்கு வந்துச்சு. அதை வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டார்ல. இப்போ படப்பிடிப்புல வந்து நடந்த சம்பவங்கள் அவருக்கும் பிரச்சனைன்னா அதையே நீ சொன்னு கேட்பாரு. பிரவீன்காந்த் ஃபோன் பண்ணி முருகதாஸ்கிட்ட கேட்பார்ல, எப்பா எனக்கும் அஜித்துக்கும் பிரச்சனைன்னு நீ எதுக்கு அதை வெளில சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்பார்ல. ஆனா நம்ம சொல்லலாம், ஏன்னா நமக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. நம்ம சினிமாவில் போய் நம்ம சம்பாதிக்க போறதும் கிடையாது, சினிமாவை நம்பி வாழ போறதும் கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம என்ன நடந்ததுங்கிறத நம்ம பேசலாம். பட் அதை முருகதாஸ் சொல்ல முடியாது. அவருடைய இன்டர்வியூல அதெல்லாம் தவிர்க்கிறாரு. இன்னொன்று வந்து தீனாவுக்கு பிறகுதான் மிரட்டல்னு ஒரு படம் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் பின்னால கஜினியா வந்துச்சு. அதை வந்து எஸ் சக்கரவர்த்தி அந்த படத்தை வந்து தயாரிச்சாரு. என்ன நடந்ததுன்னா, அந்த படப்பிடிப்பு ஒரு வாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது எஸ் சக்கரவர்த்திக்கும் அஜித்துக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துடுச்சு. அப்போ இவர் என்ன பண்ணாரு, முருகதாஸ்ட நீ வந்து வெயிட் பண்ணு, நான் உனக்கு வந்து வேற ஒரு தயாரிப்பாளர் சொல்றேன், இந்த படத்தை நம்ம வந்து அவருக்கு எடுப்போம். ஏன்னா கஜினி கதை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அஜித்துக்கு. அப்போ முருகதாஸ் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இல்லை இது செட் ஆகாதுன்ட்டு தான் அவர் சூர்யாட்ட வந்தது. இதில் வந்து அஜித்துக்கு முருகதாஸ் மேலே ஒரு கோபம் இருந்துச்சு. நான் சொல்றது எல்லாமே பழைய அஜித். பழைய அஜித் வந்து டெரரான ஒரு ஆள். பழைய ரஜினி எப்படி ஒரு டெரரான ஆளோ அந்த மாதிரி பழைய அஜித் ஒரு டெரரான ஆள். இன்னைக்கு ரொம்ப பக்குவமான ஒரு அஜித்தா மாறி இருக்காரு. எல்லா விஷயங்களையும் ரொம்ப பாசிட்டிவா அணுகிறாரு. ரொம்ப முரட்டுத்தனமான விஷயங்களை அவர் கேள்விப்பட்டா கூட ரொம்ப சாத்வீகமா கையாண்டு போயிட்டே இருக்காரு அஜித். நான் சொல்றது அன்றைய அஜித்தை சொல்றேன். மனசுல பட்டதை பேசுற அஜித், கோபத்தை உடனே வெளிப்படுத்துற ஒரு அஜித். அன்னைக்கு வந்து முருகதாஸ் மேல அவருக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. இதை முருகதாஸ் எந்த இன்டர்வியூல சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா அவரு? இன்னைக்கு வந்து அஜித்தும் முருகதாசும் நண்பர்களாக இருக்கலாம். அஜித்தினுடைய பர்த்டேவுக்கு முருகதாஸ் அழைக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் வேற. அது வந்து ஒரு பக்குவத்தின் காரணமா வர்றது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த கோபம் வந்து முருகதாஸ் மேல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ராமநாராயணன் தயாரிப்புல ஒரு படத்தை வந்து பண்ணலான்னு முடிவெடுக்கும் பொழுது அஜித்தில் போய் கேட்குறாங்க. அப்போதான் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் திரும்ப திரும்ப இங்கே சொல்லி அதை வந்து ஒரு கொச்சைப்படுத்த விரும்பலன்னு வச்சுங்களேன். அது நடந்துச்சு, சோசியல் மீடியாவில் இருக்கு என்ன நடந்ததுன்ட்டு. இதெல்லாம் நடக்கல அப்படின்னு முருகதாஸ் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ அது அது அவருக்கே அசிங்கம். இதுல பல பேர் வந்து உனக்கு எப்படி இது தெரியும்னு கேட்குறாங்க. அந்த ஸ்பாட்ல இருந்தவர் என்னுடைய நண்பர். அவரு சொன்ன தகவலை தான் வந்து நான் இந்த இடத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து அந்த நட்பு நல்லாவே இருக்கு. முருகதாஸுக்கும் அஜித்துக்கும் நல்ல நட்பு இருக்கு. ஒருவேளை எதிர்காலத்தில் முருகதாஸுக்கு கூட ஒரு படத்தை அவர் பண்ணலாம். அதுக்கு இந்த படம் ஜெயிச்சாகணும். மதராசி பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா அஜித்தினுடைய பட லிஸ்ட்ல முருகதாஸும் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையுமே காலங்கள் மாத்துறது தானேங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து இந்த மதராசியை அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு. மதராசி வந்ததுன்னா அவருடைய லைஃப்ல இன்னும் பெரிய நடிகர்களை வச்சு இங்கே இயக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ரமணா படம் இருக்குல்ல சார், அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறிச்சு. அந்த காலகட்டத்தில் அவங்க பேசின அந்த அரசியல் இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு புதுசா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. ஹாஸ்பிட்டல் நடக்கிறது. அதே மாதிரி இப்போ முருகேசரோட கல்யாணத்துக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்துருப்பாரு. அந்த இடத்துல கலைஞருக்கும் இப்போ விஜயகாந்த் சாருக்கும் அங்க ஒரு சின்னதா ஒரு முரண் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்களே சார். எனக்கு அது தெரியல. இப்போ அந்த ரமணா படம் எப்படி சார் அது அவருக்கு வந்துச்சு அந்த படம் வாய்ப்பு? இல்லை, அன்னைக்கு வந்து
இப்போ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கதையில் வந்து யார் வேணாலும் நடிச்சிட முடியாது. விஜயகாந்த் மாதிரி சிலர் நடித்தாதான் அது இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முருகதாஸ் ஏற்கனவே ஹிட்டுகளை கொடுத்த இயக்குனராக இருக்கார்ல, ஸோ அதன் காரணமாக தான் அந்த படம் அவருக்கு வந்துச்சு. பட் அந்த நேரத்தில் ஒரு தகவல், நான் கேள்விப்பட்ட தகவல் தான் இது. இந்த கதை வந்து வேறொருவருடைய கதையை வந்து முருகதாஸ் பண்ணதாகவும் அந்த கதைக்கான ஒரு மரியாதையை ஒரு செலுத்த தவறினதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இது வந்து விஜயகாந்துக்கு தெரிஞ்ச உடனே முருகதாஸை கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஒரு தொகையை அவர் கொடுத்ததாலாம் தகவல் இருக்குது. அதான் சார், அந்த இன்னொரு பட வாய்ப்புமே கொடுத்ததா சொல்லுவாங்க சார் அந்த டைரக்டருக்கு. ஆமாம், கொடுத்தது அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, பட் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி இந்தியில போய் ஜெயிச்ச அந்த சம்பவம் இருக்குல்ல சார், கஜினி படத்தை வந்து தமிழ்ல பண்ணி அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறுது. இப்ப அதே படத்தை வந்து இந்தியில பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறுது இல்ல சார்? ஆமா, ஏன்னா இப்ப தமிழ் சினிமால இருந்து ஒருத்தர் வந்து இந்தியில போய் ஜெயிக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். இப்பவே ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலகட்டத்துல போய் ஜெயிச்சது இருக்குல்ல சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, அது ஆக்சுவலாக வந்துங்க கஜினி பேய் ஹிட்டு. இதுக்கப்புறம் வந்து இப்போ மாதிரி தான். இப்போ இங்கே ஒரு பெரிய படம் ஹிட் ஆச்சுன்னா உடனே வந்து அதை மொழி மாற்றம் செஞ்சு அங்கே போகிறது, ரீமேக் உரிமை வாங்கிட்டு அங்கே எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துகிட்டு இருந்த காலம் தான். அப்போ கஜினி வந்து ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். அது வந்து இப்போ சில படங்கள் நம்ம ஊரில் எடுக்க முடியும், அங்கே போய் ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து எங்கே எடுத்தாலும் ஓடுற மாதிரியான ஒரு கதை அது. அப்போ அதை வந்து கரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணி போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரி அது அங்கே பெரிய ஹிட்டாக மாறிச்சு. பட் இந்த நேரத்தில் அந்த படப்பிடிப்பில் நடந்த சம்பவத்தை வேணால் சொல்லலாம். கஜினி படத்தை நான் அதை வந்து ஏற்கனவே பதிவு பண்ண சம்பவம் தான். ஆக்சுவலாக அசின், நயன்தாரா இவங்க 2 பேரும் தான் அந்த படத்தில் நடித்தாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. அப்போது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அனுமதி வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய தொகை டெபாசிட் கட்டணும். அப்படி ஒரு பெரிய தொகையை டெபாசிட் கட்டியிருக்காங்க. ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கேட்டது ஒரு 3 நாள், ஆனால் ரயில்வே நிர்வாகம் ஒரு நாள் தான் கொடுக்குது, அதுக்குள்ளே எடுத்துருங்கன்ட்டு. இப்போ அங்கே போய் இவர் வந்து ஷூட் பண்ணும்போது அசின் என்ன பண்ணுறாங்க, அசின் காட்சி தான் அது. ஆமாம் சார். அப்போ அசின் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி முதல்ல ஷூட் பண்ணிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு 2வது எடுக்க போகும்பொழுது அவங்க வந்து முருகதாஸ்கிட்ட இந்த படத்தில் இன்னொரு பாட்டு இருக்கே, அது எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்டோடனே, இல்லைம்மா அது உங்களுக்கு கிடையாது, நயன்தாராவுக்குன்னு சொல்லிடுறாரு. அதில் வந்து அவங்க பயங்கர கடுப்பாகி கேரவனை விட்டு இறங்கவே இல்லை. சாயங்காலத்துக்குள்ளே இவர் எடுத்தே ஆகணும், அவங்க இறங்கவே இல்லை. இப்போ போய் கேட்டால் உதவி இயக்குனர் போய் ஷார்ட் ரெடி வாங்கன்னா, இல்லை எனக்கு வயிற்று வலி வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பயங்கர ஒரு பதட்டமாக இருக்குது. முருகதாஸ் இதெல்லாம் வேற எங்கேயாவது பதிவு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இல்லை சார், பட் அது நடந்த சம்பவம். இப்போ என்னன்னா, வேற வழி இல்லாமல் முருகதாஸ் வந்து பயங்கரமாக அவங்கள பிடிச்சி சத்தம் போட்டு வந்து பண்ணியே ஆகணும்னு அவர் வந்து கோபப்படாத ஒருத்தர் வந்து குரல் உயர்த்தி பேசும்போது வேற வழி இல்லாமல் அவங்க வந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒன்றை நான் வந்து இனிமேல் டைரக்ட் பண்ண மாட்டேன், இது வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் தான் இந்த காட்சி எடுப்பார், இனிமேல் என் ஜென்மத்துக்கு ஒன்றை வச்சு நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒதுங்கிட்டாரு. அவர் அசிஸ்டண்ட் தான் அந்த படத்தை எடுத்தார், அந்த காட்சியை மட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, முருகதாஸ் வந்து ரொம்ப சாஃப்டான ஒருத்தர், அவரையே ஒரு நடிகையை வந்து அந்த படத்தில் கோபப்படுத்தினாங்கிறது தான் அந்த கஜினியினுடைய ஃப்ளாஷ்பேக். இப்போ முருகதாஸ் சாரோட அந்த கரியர்லேயே முக்கியமான படங்கள்லாம் இப்போ விஜய் சார் வச்சு எடுத்த படங்கள் தான் சார். அது துப்பாக்கியாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், சர்காராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏன் விஜய் சாரும் இப்போ முருகதாஸ் சாரும் சேர்ந்து வந்து படம் பண்ணலை? இல்லைங்க, எப்போவுமே இந்த ரிப்பீட்டுங்கிறது வந்து எப்போவாது தான் எல்லாருக்கும் அமையும், ஒரே மாதிரி வந்து எல்லாருக்கும் அமையாது. இப்போ அஜித்திட்ட ஒரு டைரக்டர் போனாருன்னா அஜித்துக்கு பிடிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து ஒரு 3 படம் கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாரு. விஜய் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு வந்து அடுத்தடுத்து படங்கள் கொடுத்தாரு. அது வந்து முருகதாஸுக்கு நடக்கணும்லாம் சொல்ல முடியாது. இன்னொன்று, கத்தி எடுக்கும் பொழுது அந்த கத்தி படத்துக்கு ஏற்பட்ட சர்ச்சைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் முருகதாஸுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் இப்போ ஒரு காம்பினேஷனில் போகும்பொழுது அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது, ஒரு தேவையில்லாத டென்ஷனை கொடுக்குது. அப்படிங்கும்போது சென்டிமெண்ட்டாகவே அதெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ அதன் காரணமாக கூட மறுபடியும் ரிப்பீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ விஜய் சார் அந்த டவுன்ஃபாலில் இருந்தார் சார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தேவைப்படுது. அந்த டைம்ல தான் துப்பாக்கின்ற ஒரு படத்தை கொடுத்து திரும்ப அவருடைய மார்க்கெட் வந்து திரும்ப பீக்ல போக காரணமா இருந்தது. அதுக்கு முருகதாஸ் சார் வந்து ஒரு காரணமா இருந்தாரு. அந்த டைம்ல விஜய் சாருக்கும் அவங்க அப்பாவும் ஒரு சின்ன முரண் ஏற்பட்டது காரணமாகவும் முருகதாஸ் சார் இருந்ததா சொல்லுவாங்களா சார்? இல்லை, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து துப்பாக்கிக்கு பிறகு உங்க படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணும்பொழுது சன் பிக்சர்ஸ் தான் படம் பண்ணுறாங்க. அதில் வந்து
முருகதாஸுடைய அடுத்த படம் அந்த தர்பார் வந்து பெருசாக போகல. போகல. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா முருகதாஸ் கூப்பிட்டு சம்பளத்தை குறைக்க சொல்கிறாங்க. ஓகே. அவர் முடியாதுன்றாரு, சம்பளத்தை நான் குறைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ விஜய் வந்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி முருகதாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கேட்குறாரு, இவ்வளோ சம்பளம் கொடுத்து நம்ம பண்ண முடியாது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சார் நான் அதில் தலையிட முடியாது அப்படின்ட்டாரு விஜய். அவர் வந்து என்னென்னா இப்போ அஜித் மாதிரி ஹீரோக்கள் விஜயே கூட அட்லிக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க, லோகேஷுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்கலாம் பேசியிருக்காரு. ஆனால் அவர் ஏன் வந்து முருகதாஸுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலன்னு நமக்கு தெரியல. ஏன்னா பட நிறுவனங்கள்கிட்ட தன்னுடைய இயக்குனருக்கு ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதுவும் நிறையா வாங்கி கொடுக்குற ஒரு விஜய் வந்து ஏன் முருகதாஸ் விஷயத்தில் அமைதியாக இருந்தாருன்னு தெரியல. அவர் அமைதியாக இருந்துட்டார். அதில் வந்து முருகதாஸ்க்கு ஒரு வருத்தம். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை அந்த படம் பண்ணல, எனக்கு அந்த சம்பளம் கொடுத்தா நான் பண்ணுறேன், இல்லைன்னா விலகிறேன்னாரு. அதுமாரி விலகிட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு டைரக்டர் பண்ணார். ஸோ அதில் ஏற்பட்ட பிரிவு தான் அதுக்கப்புறம் அவங்க தொடரல. அது பார்க்கலாம் சார். முருகதாஸ் இந்த படம் வந்து ஒரு கம்பேக் படமாக இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இந்த படம் வந்து சிவகார்த்திகேயனுக்கும் முருகதாஸுக்கும் ஒரு கம்பேக் படமாக இருக்குன்ற ரொம்ப நன்றிகள் சார். உங்களோட நேரம் மிக நன்றி.